நீங்க யார் ஃப்ரெண்டு? அவங்க செட் விஜய் ஃப்ரெண்ட். ஓகே. எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட் நீங்க? நாங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஃப்ரெண்டு சார். ஓகே. ஸ்கூல் படிச்சது காலேஜ் எல்லாமே நாங்க எல்லாம் ஒண்ணா படிச்சது தான் சார். இவங்க எல்லாமே ஒரு ஹாப்பினஸாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. பட் இவங்களுடைய ஸ்டோரி சொல்ல போனால் ரொம்ப கொஞ்சம் சேடாக இருக்கும். என்ன விஷயம்னா, ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ். இவங்க தான் அவங்க லவ்வை வந்து சேர்த்து வச்சது, அவங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணது எல்லாமே இவங்க தான். பட் என்னன்னா, ஒரு 6 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடையில ஏற்பட்ட சில பிரச்சனைகளால இவங்க 2 பேருமே பேச முடியாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் வந்து இவங்க பேசிக்கவே இல்லை. என்ன ஆக்சுவலா என்ன பிரச்சனை? எங்கள் 2 பேருக்கு லவ் மேரேஜ் தான் சார். அவங்க ஃப்ரெண்டுன்னு என்கிட்ட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. லவ் பண்ணும்போதே ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னு சொன்னால் பொண்ணுங்களுக்கே உள்ள ஒரு பொசசிவான கேரக்டர் பொண்ணுங்களுக்கே நார்மலாக இருக்கும். இவங்க எப்படின்னா எனக்கு ஈக்குவலாக அவங்கள பார்த்தாங்க. முக்கியமாக அவங்கள தொட்டு பேசுறது, வாடா போடான்னு பேசுறது, வாடி பொடின்னு பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லவ் பண்ணும்போது ஓகே சார், அப்போ கூட எனக்கு தெரியாது, வேற வீட்டில் இருந்தோம். மேரேஜ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா காலையில் பண்ணுற ஃபர்ஸ்ட் மெசேஜ் அவங்க மெசேஜாக தான் இருக்கும். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலே குட் மார்னிங் அவங்களோட தான் இருக்கும். அது நைட்டு தூங்கும்போது குட் நைட் அவங்களோட தான் இருக்கும். ஓப்பன் பண்ணும்போதே அவங்க கிட்ட பேசிட்டு எழுந்திருப்பாங்க, தூங்கும் போதே அவங்க கிட்ட பேசிட்டு